என்னம்மா? இல்ல புடவை எடுக்கணும், கடைக்கு போயிட்டு வந்துடவா? தனியாவா போற? ஆமா மாமா. நீ கிராமத்துல வளர்ந்த பொண்ணு, சென்னைக்கு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. தனியா எப்படிமா பர்ச்சேஸ் பண்ணுவ? உனக்கு இங்க எந்த கடையா தெரியும்? பரவாயில்ல மாமா, நான் பாத்துக்கிறேன். இல்லம்மா, உன்னை நான் தனியா அனுப்ப மாட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சஞ்சய், அப்பா வித்யாவுக்கு புடவை எடுக்கணுமா? அவளை ஷாப்பிங் கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. இல்லப்பா, எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு. டேய், எந்த வேலையா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். நான் சொன்னதை செய். என்னம்மா, இவர் வாணிய சஞ்சய்க்கு கட்டி வைக்காம விட மாட்டார் போலயே. இவர் நாம சொன்னா கேட்க மாட்டாரு, வேதா கிட்ட சொல்லலாம் வா. ஆண்டி, மாமா அந்த வாணி கூட சஞ்சய ஷாப்பிங் போக சொல்றாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? இல்ல மாமா, நான் தனியாவே போய்க்கிறேன். அத்தைக்கு இதெல்லாம் பிடிக்காது. நான் சொல்றதை கேளுமா. என்ன நடக்குதுங்க? சஞ்சய் எதுக்கு நீங்க இவ கூட ஷாப்பிங் அனுப்பி வைக்கிறீங்க? வித்யா ஊருக்கு புதுசு, யாராவது கூட போனா அவளுக்கு உதவியா இருக்கும்ல. அதுக்காக அண்ணனை கூட அனுப்புவீங்களா? அண்ணன் என்ன அவளுக்கு வேலைக்காரனா? நீ ஏமா அப்படி நினைக்கிற? ஒரு சின்ன உதவி தானே. மேக்னாவும் ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னா, வேணும்னா அவ கூட அனுப்பி வைங்களேன். யாரும் வர வேண்டாம் மாமா, நான் தனியாவே போய்க்கிறேன். நீ இருமா, உன் கூட சஞ்சய் வருவான். இவன் போறதுல உங்களுக்கு எல்லாம் என்ன பிரச்சனை? நான் அதை அலோ பண்ண மாட்டேன். அப்பா, எனக்கும் வேற வேலை இருக்கு, ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. என்னடா, உங்க அம்மா மாதிரி நீயும் பயப்பட ஆரம்பிச்சிட்டியா? இல்ல. பயமா? யாருக்கு பயம்? உனக்குதான். அன்னைக்கு என்னமோ என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான், பெரிய உத்தம புத்திரன்னு சவால் விட்டு பேசுறேன். இப்ப வித்யா கூட அவனை ஷாப்பிங் அனுப்புறதுக்கு கூட பயப்படுறேன். நான் சொன்னது நடந்துரும்னு பயப்படுறியா? உன் பையன் மேல உனக்கே கான்பிடென்ட் இல்லையா வேதா? அப்போ ஓகே வித்யா, நீ தனியாவே ஷாப்பிங் போயிட்டு வந்துருமா. பாவம் வேதா பயப்படுறா. என் பையன் எந்த சூழ்நிலையிலையும் என் பேச்ச மீறி நடக்க மாட்டான். சஞ்சய், அம்மா, நீ இவ கூட போ. சரி. என்ன வேதா நீ இப்படி சொல்லிட்ட? என் பையன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்புறம் என்ன, உங்க அம்மாவே சொல்லிட்டா, கொஞ்சம் பார்த்து கூட்டிட்டு போ. சரிப்பா. அவளுக்கு பிடிச்ச மாதிரி புடவை எடுத்து கொடு. நான் கார்ல வெயிட் பண்றேன், வா. மாமா செம்ம கேடிமா, எப்படி ஆண்டிய சம்மதிக்க வைக்கிறதுன்னு கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்காரு. நில்லு, வழிய விடுங்க. ஒரு நிமிஷம் இரு. மேக்னா, சீக்கிரம் வாடி. தோ வரேம்மா. வேதா சஞ்சய நம்பலாம், ஆனா நான் உன்னை நம்ப மாட்டேன். நீ ஏதோ திருட்டுத்தனம் பண்றேன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நான் யாருன்னு என் மனசாட்சிக்கு தெரியும். உங்க சந்தேகத்துக்கெல்லாம் என்னால பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. நீ நல்லவதானே? அப்போ உனக்கும் சஞ்சய்க்கும் எந்த உறவும் இல்ல. நீ சஞ்சய மனசுல நினைக்கல. இனி எந்த சிச்சுவேஷன்லயும் அவனை நெருங்க மாட்டேன்னு சூடத்தை அணைச்சு சத்தியம் பண்ணிட்டு அவன் கூட ஷாப்பிங் போ. கரெக்டா லாக் பண்ணிட்டேமா. என்ன பாக்குற? உன் மனசுல எதுவும் இல்லனா சத்தியம் பண்ணு.
திலகா, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? வேதா, இவ லேசுப்பட்ட ஆள் இல்ல. கொஞ்சம் விட்டா சஞ்சய கவுத்துருவா. இவள விடக்கூடாது. அதான் சஞ்சய்க்கும் இவளுக்கும் எதுவும் இல்ல. எப்பவுமே சஞ்சய நெருங்க மாட்டேன்னு இவள சத்தியம் பண்ண சொல்றேன். இதெல்லாம் என்ன பழக்கம்? கேவலமா இருக்கு. நாளைக்கு இவ சஞ்சய் இழுத்துட்டு ஓடிட்டானா இன்னும் கேவலமா இருக்கும். திலகா, ஒரு பேச்சுக்கு சொல்றதையே உன்னால தாங்க முடியலையே. அப்ப உண்மையா நடந்துச்சுன்னா? நடக்காது. நடக்காதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிப்போம் வேதா. இவ சத்தியம் பண்றதால இவ கிரீடா இறங்கிட போதா என்ன? சத்தியம் பண்ணுடி. நீ சத்தியம் பண்ணலனா நாங்க சொல்றது உண்மை ஆயிரும். செய்யாத தப்புக்கு நான் ஏன் சத்தியம் பண்ணணும்? செய்யாத தப்புக்கு தீல இறங்குன. இப்ப சூட தணிச்சு சத்தியம் பண்ண சொன்னா முடியாதுங்கிற. ஆன்ட்டி, இவ ஏதோ திட்டத்தோட தான் இந்த வீட்ல இருக்கா. கண்டுக்காம விட்டா கண்டிப்பா மாமா இவள சஞ்சய்க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாரு. சத்தியம் பண்ண சொல்லுங்க. ம். இதுல வேதாக்கு விருப்பமே இல்ல. நீ தட்டெடுத்துட்டு உள்ள போ. வாணி, நீ கிளம்புமா. இல்லக்கா, இருக்கட்டும். வாணி, இப்ப ஓ மனசுல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த காலத்திலயும் சஞ்சய நெருங்க மாட்டேன்னு சத்தியம் பண்ண. வேதாவே சொல்லிட்டா அப்புறம் என்ன? சத்தியம் பண்ணிடி. பாத்தியா வேதா, நான் சொன்னது கரெக்டா இருக்குல்ல? இவ சஞ்சய விரும்புறா. அவனை எப்படியாவது கவுத்துடலான்னு நினைக்கிறா. அப்படியெல்லாம் இல்ல. இல்லனா சத்தியம் பண்ணு. நீ தயங்குற ஒவ்வொரு நிமிஷமும் உன் மேல சந்தேகம் அதிகமாயிக்கிட்டே இருக்கு. சந்தேகமே வேணாம் ஆன்ட்டி. இவ ஏதோ தப்பு பண்றா. வாணி, உனக்கு இதான் லாஸ்ட் சான்ஸ். சத்தியம் பண்ணு. நிறுத்துங்க. என்ன நடக்குதுங்க? இவ உன்னை விரும்புறாளோன்னு எங்களுக்குலாம் சந்தேகமா இருக்கு. அதான் சத்தியம் பண்ண சொல்றோம். மா, இப்பதானே உங்க பையன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொன்னீங்க. இப்ப இவ்வளவு சத்தியம் பண்ண சொன்னா என்ன அர்த்தம்? உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு சஞ்சய். ஆனா இவ மேல நம்பிக்கை இல்லையே. அந்த சந்தேகத்தை தீர்த்துக்க வேணாமா? அவளை சந்தேகப்படுறதும் என்ன சந்தேகப்படுறதும் ஒண்ணுதான். அது எப்படி ஒன்னாகும்? அவளே என்ன விரும்பி நெருங்கி வந்தாலுமே நான் எப்படி அவளை லவ் பண்ணுவேன்? இது எனக்கு பெரிய அவமானமா இருக்குமா? இது என் நேர்மையை கேள்வி கேட்கிற மாதிரி இருக்கு. இல்ல நான் என்ன சின்ன குழந்தையா ஏமாந்து போறதுக்கு? அம்மா, இவ ஒரு சாதாரண நர்ஸ். இவளை எப்படி நான் லவ் பண்ணுவேன்? அம்மா, நம்ம ஸ்டேட்டஸையும் உங்க ட்ரீமையும் நான் எப்பவுமே விட்டு கொடுக்க மாட்டேன். என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா வாணியை சத்தியம் பண்ண சொல்லுங்க. வாணி, நீ சத்தியம் பண்ணு. நில்லு. வேணா சஞ்சய். ஓ அம்மா உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். நீ தப்பு பண்ண மாட்ட. கிளம்பு. சொத்தை வாங்கின மாதிரி இன்னொரு தடவை தப்பு செய்ய மாட்டேன்னு உன்னையும் நான் நம்புறேன். போயிட்டு வா. சரிங்கம்மா.
என்ன பிளான் பண்ணாலும் கவுத்துடுறாங்களே கடைசியில. இந்த ஆன்ட்டியை நம்பினது வேஸ்டா போச்சு. ச்சே. சஞ்சய வேதா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். அவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனாலதான் அவ சூட தணிச்சு சத்தியம் பண்ணாம இருக்கா. ஆனா ஆன்ட்டி தான் சஞ்சய் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்களே. அதான் சஞ்சயோட பலம். அந்த நம்பிக்கையை நம்ம உடைக்கணும். எப்படிமா? நீ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போ. கண்டிப்பா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் கிடைக்கும். அத வீடியோ எடுத்துரு. என்னது? நானா? அம்மா, எனக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதே. நீ வேணா மேக்னாவை போ சொல்லு, அவ கரெக்டா பண்ணுவா. ஆமாமா, நான் போறேன். நீ இருடி. எல்லாத்துக்கும் நீதான் போற. இவளுக்கு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது. நீதான் போகணும். இப்ப போறியா இல்லையா? போறேன். போய் தொலைறேன். ஏமா அக்காவை அனுப்புற? அவளுக்கு ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாம எத்தனை நாளைக்கு இருப்பா? நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தா அவளே தனியா சமாளிக்க வேணாமா? சாரி வித்யா, எனக்கு வேற வழி தெரியல. அதான் அம்மா கிட்ட அப்படி பேசினேன். நீ பேசினது ஒண்ணு பொய் இல்லையே சஞ்சய். நான் உன் லைஃப்ல வந்ததே ஒரு விபத்து தானே. நான் வரலனா நல்லா படிச்ச ஒரு பெரிய குடும்பத்து பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிருப்ப. இப்போ எல்லாத்துக்கும் நான் இடைஞ்சலா இருக்கேன்ல. உன் கனவையும் அத்தையோட கனவையும் அழிச்சதுக்கு நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். வா. அடேங்கப்பா, இவ்ளோ பெரிய கடையா? ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு எங்கே புடவை எடுக்க போறோம்? ஆமா, வா. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க. சரிம்மா. இந்தாங்க. தேங்க்ஸ்மா. சார், பட்டு செக்ஷன் எங்க இருக்கு? செகண்ட் ஃப்ளோர் போங்க. செகண்ட் ஃப்ளோரா? வா. படி ஏறி போலாமே சஞ்சய். ஏன்? எனக்கு இந்த லிஃப்ட்ல போறதுனாலே பயமா இருக்கு. அது பாட்டுக்கு பாதி வழியில நின்னு போச்சுன்னா சிக்கல் தான். ஏய், அதெல்லாம் ஒண்ணாகாது. வா. அண்ணே, சொல்லுங்க. எந்த ஃப்ளோர் போறாங்க? செகண்ட் ஃப்ளோர் போறாங்கம்மா. செகண்ட் ஃப்ளோரா? ஐயோ, லிஃப்ட் போயிடுச்சே. வேற வழி இல்ல. மாடிப்படி தான் ஏறணும். ஐயோ, என்ன நின்னு போச்சு? பவர் கட் ஆயிருக்கும். அப்போ நம்ம அந்தரத்துல தொங்கிட்டு இருக்கோமா? ஆமா, ஆனா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே தொங்கிட்டு இருப்போம்னு தெரியல. இதுக்குதான் இந்த மாதிரி சொகுசெல்லாம் நம்ப கூடாது. எப்ப கால வரும்னே தெரியாது. நான் படியிலே போலான்னு சொன்னேன், கேட்டியா? சரி, எவ்வளவு நேரத்துல கரண்ட் வரும்? தெரியல. சில நேரம் மணிக்கணக்கா ஆயிடும். சீக்கிரமா வரலாம், தெரியல. அப்போ பொழுதுக்கும் இதுக்குள்ளே கடந்து மூச்சு முட்டி சாகணுமா? நீதான் தைரியமான பொண்ணாச்சே, அப்புறம் ஏன் பயப்படுற? நான் தைரியமான பொண்ணுதான். ஆனா உசுரத்தை பார்த்த மட்டும் பயம்.
சின்ன வயசுல ராட்னத்துல ஏறவே பயப்படுவேன். என்னை இப்படி மாட்டி விட்டுட்டே சஞ்சய். ஆமா, மருந்துக்கு இருந்து கீழே விழுந்துட்டா என்ன ஆகுறது? டைரக்டா போய் சேர வேண்டியதுதான். அபசகுணமா பேசாத. முருகா 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 முருகா. செகண்ட் ஃப்ளோர் வந்துருச்சு. இப்ப இறங்குவோமா இல்ல இன்னும் 4 ஃப்ளோர் போவோமா? ரொம்ப லேட் ஆகும்னு சொன்ன. சும்மா இந்த விஷயத்துல மட்டும் விளையாடாத சஞ்சய். நான் தான் உன் கூட இருக்கேன்ல, அப்புறம் என்ன பயம்? ம் அம்மாவுக்கு போட்டோ அனுப்பிச்சிடலாம். அனுப்பிச்சாச்சு. பாருமா, லவ்வர்ஸ் மாதிரி கை கோத்துட்டு ஜாலியா இருக்காங்க. இது உடனே ஆன்ட்டி கிட்ட காட்டுவோம், வா. அவசரப்படாத, இரு. வாங்க சார். கல்யாண புடவை எடுக்கணும். பொண்ணு இவங்களா சார்? ஆமாங்க, இவங்க தான். இவங்களுக்கு மேட்சிங்கா பெஸ்ட் கலெக்ஷனா எடுத்து காமிங்க. ரேட்டை பத்திலாம் பிரச்சனையே கிடையாது. இது சும்மா சர்டிபிகேட்டுக்கு காட்ட பண்ற கல்யாணம் தானே. இதுக்கு அதிக விலையில வேற புடவை எடுக்கணுமா? 1000-2000 எடுத்த பத்தாதா? என் வீட்டுக்கு வந்ததுல இருந்து நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல. முதல் தடவையா நான் உனக்கு இந்த புடவை வாங்கி கொடுத்ததா இருக்கட்டும். மேடம் இதை பாருங்க. இது காஞ்சிபுரம் பட்டு, இது பனாரஸ் பட்டு. இது ஸ்டோன் வச்சது, எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் இருக்கு இதுல. இதை பாருங்க மேடம், இது சில்வர் பார்டர் வச்சது. புடவை தானே எடுக்க வந்திருக்காங்க, வேற ஒண்ணு தப்பா இல்லையே. பாருங்க மேடம், 2 எடுத்தா 1 ஃப்ரீ மேடம். இந்த புடவையை பிரிச்சு காமிங்க. நல்லா இருக்கே. உனக்கு எது பிடிச்சிருக்கோ எடுத்துக்க. எனக்கு எதுவுமே பிடிக்கல. சரியாவே நீ எதுவும் பார்க்கல, அதுக்குள்ள பிடிக்கலன்னு சொல்ற. பிடிக்கல. ஏங்க வேற ஏதாவது புடவை எடுத்து போடுங்க. இது பாக்குறீங்களா? எனக்கு இந்த கடையில இருக்கிற மொத்த புடவையை காட்டினாலும் எனக்கு எதுவுமே பிடிக்காது. ஏன்? எனக்கு நீ முதல்ல புடவை எடுத்து தரேன்னு சொல்லிருக்க. அப்போ நீ எடுத்து கொடுத்தா தானே எனக்கு பிடிக்கும். நானே எடுக்கிறதா இருந்தா நீ எதுக்கு? இல்ல, உன் டேஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியாதே. என்ன நீ எந்த புடவைல பாக்கணும்னு நினைக்கிற? அப்படி எதுவும் ஐடியா இல்ல. எனக்கு இந்த புடவை கட்டினா நல்லா இருக்கும்னு உனக்கு தோணும்ல. அப்படி எதுவும் தோணலையே. அப்ப கிளம்புவோம் வா, புடவையே எடுக்க வேணாம். ஏய் வித்யா, வித்யா.
இது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நான் எடுத்திருந்தாலும் இதைத்தான் எடுத்திருப்பேன். சார், ம். ஜோடியா வந்து இவ்ளோ சீக்கிரம் யாருமே புடவை செலக்ட் பண்ணதே இல்ல சார். உங்களுக்கு பெஸ்ட் ஜோடின்னு அவார்டே கொடுக்கலாம். நமக்கு பிடிச்சவங்களுக்கு எது சரியா இருக்கும்னு தெரிஞ்சா எல்லாமே ஈஸியா முடிஞ்சிரும்.